பல முறை சொல்லியிருக்கேன், நீ இப்படி பேசுறீங்களே அது பார்க்கறவங்க ஹார்டா இருக்காதா? இப்போ உங்க அக்கா வந்து இதை பார்த்தாங்கன்னா, தம்பி நல்லா பண்ணப்பா பாரு, வீட்டு பொண்ணை பாராட்டு வேலை தான் எடுப்பாங்க. ஒரு பொண்ணை வந்து எட்டி உதச்சி கதை மாட்டி இழுத்தையில கோவத்தை என்ன நான் பார்த்து ரசிச்சேன் அப்படின்னு அவங்க அம்மா பாராட்டுவாங்க, உங்க அக்கா பாராட்டுவாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 9 சீசனா நடக்கிற பிக் பாஸ்ல இது வரைக்கும் நான் ஒரு ஃபுல் எபிசோட் கூட நான் பார்த்தது இல்லை. ஆனா நேத்து நான் பார்த்தேன். பார்க்க வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, ஏன் எதுக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேலண்ட் தமிழா சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போறோம்னா, நேற்று நடந்த பிக் பாஸ் லேட்டஸ்ட் எபிசோட பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி நான் என்னோட ஒப்பீனியனை சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ நாள் நான் பிக் பாஸ் பார்க்காம ஏன் நேற்று நான் பார்த்தேன்னு சொல்லி யோசிக்கும் போது, இவ்வளோ நாள் நடந்த சீசனில் வந்துட்டு நிறைய திட்டிக்கிறது, நிறைய வந்துட்டு கான்ட்ரவர்சிஸ், நிறைய வந்துட்டு சண்டை போட்டுக்கிறது, கெட்ட வார்த்தைகள் பேசிக்கிறது, இதெல்லாம் ரொம்பவே ரேராக இருக்கும். சண்டைலாம் நிறைய வரும், பட் ஆனால் அந்த கெட்ட வார்த்தைகள் திட்டிக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக இருக்கும். ஆனால் இந்த சீசனில் எதுக்கு இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல. அண்டு எதனால் இது ஸ்டார்ட் ஆச்சு, எதனால் இது இவ்வளோ தூரத்துக்கு போகுது, அதை ஏன் இவ்வளோ தூரம் போக விட்டுருக்காங்க, அதுவும் எனக்கு தெரியலை. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூபு எதை திறந்தாலும் அந்த கார் கேமோட டாஸ்க்கை தான் எடுத்துகிட்டு வராங்க. அண்டு அந்த ஷோவில் கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிறது, சண்டை போட்டுக்கிறது, திட்டிக்கிறது, இதெல்லாம் வச்சு சரி அப்படி உள்ள என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்குறாங்க. ஸோ ஷோ பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கார் கேம் டாஸ்க்கு. ஸோ அந்த கார் கேம்ல இருந்துட்டு சாண்ட்ராவை வந்துட்டு கமருதீன் அண்ட் பார்வதி வந்துட்டு 2 பேரும் சேர்த்து தள்ளி விட்டுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்சுவலாக மெயின் இஷ்யூ. ஸோ மற்றதெல்லாம் கூட கொஞ்சம் அப்படி இப்படி போனாலும் இதுதான் வந்து மெயின் இஷ்யூவாக வந்து பார்க்குறேன் நான். ஸோ அப்படி தள்ளி விட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு சம் பேனிக் அட்டாக் வருது. ஸோ கால் உள்ள இருக்கும் போதே டோரை வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஓகே, இதெல்லாம் இவங்க கேமுக்காக பண்ணன்னு சொல்லிட்டு நியாயப்படுத்தினாலும், பட் ஒரு கேமுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக வந்துட்டு போவாங்கன்னு தெரியல. அண்ட் ஆக்சுவலாக இது வந்து கேமுக்காகவும் பண்ணல, முழுக்க முழுக்க வன்மத்துலையும் முழுக்க வந்துட்டு அவங்க மேலே இருந்து காண்டிலையும் தான் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. அண்டு அதனால தான் இவ்வளோ பேர் வந்துட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவும் சரி, இங்கே வெளியே இருக்கவும் சரி, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு கொஷின்னா, அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, பிக் பாஸ்ன்னு சொல்றது வந்துட்டு இவ்வளோ சண்டை இங்கே நடக்குது, ஏன் அதை தடுத்து நிறுத்தலை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ அதை அவர் பேசியிருந்தா அந்த சண்டை நடக்கும்போதே கமருதீன் நீங்க இப்படிலாம் பண்றது தப்பு, பார்வதி நீங்க இப்படிலாம் பண்றது தப்பு, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிருக்கலாமே. அது அவ்வளோ பெரிய இஷ்யூவா எடுத்துட்டு போயிருக்க தேவையில்லையே. ஏன் அதை ஸ்டாப் பண்ணல? ஏன்? அவங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி சண்டை, இந்த மாதிரி வந்து இது பண்ணா வந்துட்டு பயங்கரமா வைரல் ஆகும், நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ இதனால வந்துட்டு நம்ம சேனல் வந்துட்டு நிறைய வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் யோசிச்சு தானே இப்படி ஒரு மோசமான விஷயத்த வந்துட்டு நமக்கு ஷோ பண்றாங்க, மக்களுக்கு ஷோ பண்றாங்க. ஓகே, அது வந்துட்டு இவங்க வேணும்ட்டே ஓகே நடந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன வந்துச்சு, அவங்க அடிச்சுட்டு சாகுறாங்க, சத்தா கூட நமக்கு என்ன, ஒரு ஷோன்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சு விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. அவங்க கண்டுக்கவே இல்லை. இது வந்து ஒரு பெரிய இதுவாகவே இது பண்ணல. ஓகே ஓகே இப்படி நடக்குது, ஓகே அப்போ வந்து செம்ம ரீச் ஆகும், வைரல் ஆகும், ஸோ நம்ம வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கலாம் அப்படிதான் இருந்திருக்காங்க அவங்க. அண்ட் செகண்ட் திங், அந்த கெட்ட வார்த்தை பேசிக்கிறது, கெட்ட வார்த்தையெல்லாம் பயங்கரமா பேசிக்கிட்டு அந்த கான்ட்ரவர்சியில வந்துட்டு நிறைய கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு லைவ்ல நடந்துட்டு போகுது. பட் ஏன் ஷோக்கு அது எடுத்துட்டு வரணும்? அதை கட் பண்ணி தூக்கிருக்கலாமே, ஏன் அதை எடுத்துட்டு வரீங்க? அஃப்கோர்ஸ் அதையெல்லாம் போட்டாதான் நிறைய வியூஸ் வரும், நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தானே உங்களுக்கு. வேணும்ட்டே போட்டு டிஆர்பி இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுதான் உண்மை. அவங்க நினைச்சா அதை ஷோல இருந்து கட் பண்ணியிருக்க முடியும், தூக்கி இருக்க முடியும். பட் அவங்க அதை பண்ணலை. அந்த இஷ்யூவை ஷோ பண்ணதுனால தான் வந்துட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தேன், இன்னும் நிறைய பேர் வந்துட்டு அதை பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா வந்துட்டு இவங்க பிளான் பண்ண மாதிரி எல்லாமே கரெக்டாக தானே இருக்கு.
ஓகே. அவனுங்க விஜய் டிவிக்காரங்க வந்துட்டு அஃப்கோர்ஸ் வந்துட்டு வியூஸ்க்காக பண்ணிட்டு போறாங்க. எனக்கு என்ன கொஸ்டின்னா, இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இந்த பார்வதி அண்ட் கமருதீன் அது எப்படி ஒருத்தவங்களால எவ்வளோ கோவத்துல இருந்தாலும் சரி அப்படி ஒருத்தவங்களை எட்டி உதைக்க முடியும்னு தெரியல. நம்மளை சுத்தி கேமரா இருக்குன்னு நல்லாவே தெரியும். நீங்க பண்றது எல்லாமே வெளியே தெரியும். ஆனா அது எதுவுமே வந்துட்டு யோசிக்காம நீங்க பண்றதா இருந்தாலும் சரி, வார்த்தையை பேசுறதா இருந்தாலும் சரி, அண்ட் வந்துட்டு எட்டி உதைக்கிறதா இருந்தாலும் சரி, அது எப்படி உங்களுக்கு பண்ண தோணுது? அதுதான் எனக்கு புரியல. சரி விடுங்க, அவங்கள பத்தி ஊரே வந்துட்டு திட்டி போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளும் சொல்லி ஒன்றும் ஆக போறது இல்லை. ஸோ அது வந்துட்டு அவங்களுக்கே ஒன்று தெரியணும், மண்டைக்குள்ள ஏறணும். எனக்கு வந்து இப்போ வந்துட்டு கமருதீன் வெளியே வந்துட்டு கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ணுவான்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்வதி அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியாது அவங்க பத்தி எதுவுமே. எனக்கு நேற்று நடந்த ஷோல ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்துட்டு வினோத் அண்ட் சபரி. ஸோ அவங்க வந்துட்டு என்னதான் கேமு கம்பல்சரி வந்துட்டு அது ஃபைனலில் போகிறதுக்கான டிக்கெட், ஸோ அந்த டாஸ்க்ல வந்து கம்பல்சரி இருக்கணும்னு தெரிஞ்சாலும் அந்த கார்லேருந்து விழுந்த பர்சனுக்காக அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு இறங்கி வந்தது வந்துட்டு ரொம்பவே பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருந்து ஆகணும். அண்ட் விஜய் சேதுபதி கடைசியில் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்களால டிஃபெண்டும் பண்ணிக்க முடியாது, ஏன்னா அவங்க பண்ணது அப்படி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா கடைசியாக ரெட் கார்டு கொடுத்து அமுச்சு விட்டாங்க. ஸோ போகும்போது கூட அந்த மன்னிப்புன்றது வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் கேட்டாங்கன்ற மாதிரி தெரிஞ்சுது. ஏன் அவ்வளோ நேரம் இருந்ததில் அவ்வளோ நேரத்தில் மன்னிப்பு கேட்டுருக்கலாமே. அவ்வளோ நாள் நெக்ஸ்ட் டே வரையும் இருந்திருக்கீங்க, நெக்ஸ்ட் டே நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கலாம். கேட்டால் வந்து அவங்க பயந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அஃப்கோர்ஸ் தூரத்துலேருந்து கூட சாரி நான் அப்படி பண்ண தப்பு தான் சொல்லிட்டு ஒரு கன்ஃபெஷன் இல்லையா, அதை பற்றி பேசி சிரிச்சுட்டு தானே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். இந்த கான்ட்ரவர்சிலாம் ஷோ பண்ணி என்னையும் வந்துட்டு இந்த ஷோ வந்துட்டு ஒரு ஃபுல் எபிசோட பார்க்க வச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் நான் பார்த்துருக்கேன் இந்த ரீல்ஸில் அந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் வர்றது, சண்டை வர்றது, அடுத்து வந்து யூடியூப்ல வந்துட்டு இந்த யூடியூப்ல ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் பார்த்துருக்கேன். மற்றபடி ஃபுல் எபிசோட் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து இப்போ வரைக்கும் எப்பயுமே பார்த்ததில்லை. பட் இந்த கான்ட்ரவர்சினால தான் நான் வந்து பார்த்தனே. ஸோ இது வந்துட்டு இது நடந்தது அஃப்கோர்ஸ் பார்வதி அண்ட் கமருதீன் இவங்களால மட்டும்தான். பட் அவங்க வந்துட்டு எவ்வளவு அந்த இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படி நடந்ததுக்கு. ஏன்னா அஃப்கோர்ஸ் கேரக்டரே ஒரு இப்போ தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு இவனா இப்படிச்சு, பார்வதினா இப்படிச்சு, வந்துட்டு பண்றது எதுவுமே சரியில்லை அப்படிதான் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிதான் நடந்திருக்கு, அப்படிதான் ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்கே கொண்டு போய் முடியும், அவங்க ரெண்டு பேரோட ஃபியூச்சர் அது என்ன, அதை பற்றினா நம்ம கேட்டுக்க முடியாது, அது அவங்களோட விருப்பம். ஓகே கைஸ், ஸோ இந்த ஷோ பற்றி நடந்ததை பற்றி வந்து உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க, நான் ரீட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை பாய்.